விஜயும் காவேரி வந்து ஆஃபீஸ் போகலான்னு வெளியே போகிறாங்க. அங்கே வெளியே எல்லாருமே வந்து விஜய் பார்த்துட்டு, என்ன சார் அப்போலாம் வந்து கம்பெனியில் நடிச்சிருக்கீங்க ஆடு, உண்மையிலேயே சூப்பர் சார், ஆடெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு நம்மலாம் பேசுகிறாங்க. அதை கேட்டு விஜய் டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து ஆஃபீஸ் உள்ள நுழையிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து பேசுனாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் காவேரி, யார் என்ன பேசினாலும் இந்த ஆடை பற்றி அப்புறம் நான் உனக்கு என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே ஓகே பேசாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சோடனே எல்லோரும் பேச வராங்க. உடனே எல்லாரையும் தடுத்து நிறுத்துறாங்க காவேரி. சரி சரி ஓகே ஓகே எல்லோரும் சொல்லிட்டீங்களா, அதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க விஜயை. விஜய் வந்து செம டென்ஷனாக இருக்கார். உடனே விஜய்க்கு கால் வருது. அந்த ஃபோனில் வந்து விஜய்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் ஆட்லலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டிங்களா, நமக்குள்ளே ஒரு டீல் இருக்குது, அதை கேன்சல் பண்ணிக்கலாம் சார், ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் ஃபுல்லாக கவனம் செலுத்தி பண்ண முடியாது சார், ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் வந்து சார் இல்லை சார் அது வந்து அப்படின்னு இல்லை சார் தப்பாக வச்சுக்காக நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க. அதை கேட்டு காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதா நான் எதுக்காக வந்து கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு, ஆடில் நடிக்கிறது பிரச்சனை கிடையாது புரியுதா, அது நான் நடிக்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், 4 பேர் என்னை நம்பணும், நான் அந்த தொழிலுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு யாருமே இந்த தொழிலில் எனக்கு வந்து எதுவுமே தரலைன்னா நான் என்ன பண்ணுறது நீயே சொல்லு, இப்போ பார்த்தியா எவ்வளோ பிரச்சனை அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு, இப்போ புரியுதா உனக்கு அப்படின்னா, இப்போ புரியுதுங்க, இப்போ புரிஞ்சு என்ன பிரயோஜனம், இப்போ இந்த மாதிரி வேலைலாம் பண்ணி வச்சுருக்கேன், எவ்வளோ இடத்துல வந்து போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்கீங்க தெரியுமா, எப்படி தான் இப்படிலாம் பண்ணீங்களோ எனக்கே ஒன்றும் புரியல, ஏங்க ஆள்கிட்ட கொடுத்தா சரியாக ஒட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களே போய் ஓட்டணும், நீங்களே ஓட்டினீங்களா, நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க போங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. சரிங்க உங்கள் டென்ஷனை குறைக்கிறதுக்கு என்னதான் வழி, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், என்ன வழி, இதான் செஞ்சு முடிச்சிட்டியே, இதுக்கப்புறம் என்ன வழியை நான் செய்யறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கே டென்ஷனாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறது ஒன்றும் புள்ளி, இவர் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. விஜய் வந்து அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டே சாப்பிட்றாரு. இதை பார்த்த காவேரி, ஐயோ இவர் கோவம் எப்போ தான் தீரும்னு தெரியலையே, எப்போ பார்த்தாலும் வந்து முறைச்சி பார்க்குறாரு, சாந்தமாக பார்க்கக்கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே தாத்தா கிட்ட காவேரி புலம்புறாங்க. தாத்தா வந்து சரிம்மா நீ கவலைப்படாத, விஜய்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து பேசுகிறாரு. விஜய் கொஞ்சம் நில்லுப்பா அப்படின்னோடனே, என்ன தாத்தா நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான் அவள் தலைமையில ஏறி உட்காந்து டான்ஸ் ஆடுறா அப்படின்னோடனே, இங்கே பாருப்பா உண்மையிலேயே வந்து அவள் பொண்டாட்டி தானே, என்ன தாத்தா இப்படி கேட்குறீங்க, சொல்லு அவள் பொண்டாட்டி தானே, நீ புருஷன் தானே, தாத்தா என்ன தாத்தா நாங்கள் ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தாத்தா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, அப்போ உரிமையில் ஒரு விஷயம் செஞ்சா அது ஒரு தப்புன்னு நீ வந்து பேசிகிட்டு இருக்க, அதுக்கு வேற கோவப்படுற, எல்லா முன்னாடியும் அவன் வந்து அப்படியே எரிஞ்சு விடுற, என்ன தான் நினச்சிட்டு இருக்க உன் மனசில், பொண்டாட்டி வந்து எந்த உரிமையும் எடுத்துக்கக்கூடாதா, உன் மேலே எந்த உரிமையும் அவருக்கு கிடையாதா, என்ன இவர் ரூட்டு மாறுறாரு, ஒரு வேளை வந்து உண்மையை தான் தெரிஞ்சிச்சா இவருக்கு, அது வந்து தாத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா, எனக்கு கோவமாக வந்துச்சு அதான் திட்டி விட்டேன், புருஷன் பொண்டாட்டியாக இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல, எதுக்குப்பா கேட்கணும், ஏன் கேட்கணும், புருஷன் மேலே இருக்க அக்கறையிலையும் அதே டைமில் அவன் மேலே இருக்க பாசத்துலேயும் ஒரு சில வந்து ஒய்ஃப்ஸ் வந்து இது மாதிரி செய்வாங்க, அதெல்லாம் அனுசரித்து தான் போகணும். ஏன் உன் பாட்டி எனக்காக வந்து எவ்வளோ விஷயங்களை கேட்காம செய்வா, எனக்காக ட்ரெஸ் வாங்கி கொடுப்பா, அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது வந்து போக விரும்பலைன்னா அங்கே தான் வேணும்னு கூட்டின்னு போன அடம் பிடிப்பா, நிறைய விஷயங்கள் வந்து செய்வாப்பா, எனக்கு பிடிக்காது, அதுக்காக வந்து உன் பாட்டியை நான் விட்டு கொடுத்துருவேனா, இல்லை அவளை வந்து எப்போ பார்த்தா சத்தம் போடுவேனா, நானும் பார்த்து தான் இருக்கேன், காவேரி நீ ரொம்ப தான்ப்பா ஓவராக பண்ணுற, அவள் பாவம் தெரியுமா அப்படி சொல்லி சொன்னோன்னே, பாவமா அவள் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே பார் விஜய், நான் சொல்லிட்டேன் காவேரி மேலே எந்த தப்புமே கிடையாது, அவள் ஏதோ விளையாட்டாக செஞ்சுட்டா, அதுக்காக காவேரியை ரொம்ப வெறுத்தேனா அப்புறம் நல்லா இருக்காது விஜய் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து தாத்தா வேறு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு விஜய். அடுத்து வந்து காவேரி விஜய்க்காக சமைச்சு வைக்கிறாங்க சமாதானப்படுத்த. அப்போ வந்து விஜய் வந்து சாப்பிட்டுட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்காரு. அப்போ தாத்தா வந்து திட்டினதால விஜய் வந்து சரி தாத்தாக்காக நம்ம சிரிச்சு வைப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து பேசுகிறாரு. இதை பார்த்த ராகினி எப்போ இவங்க ரெண்டு சமாதானம் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பார்த்தல என் புருஷன் எப்படி சமாதானப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க வெறுப்பேற்றுறாங்க ராகினியை. ராகினி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க.